ஹலோ ஆல். நாம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவத்த பெற்றிருப்போம். ஒரு பெர்சன சந்திச்சிருப்போம். இவங்க மேல ஒரு தீராத கோபமோ, வருத்தமோ எப்பவுமே இருக்கும். எப்ப நம்ம இந்த அனுபவத்த பத்தி யோசிச்சாலும், நமக்குள்ள அந்த கோபம் மேலெழும். ஸோ இந்த கோபத்த நம்ம எப்படி கைவிடுறது? இந்த மனிதர நம்ம எப்படி மன்னிக்கிறது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நாம ஏன் அந்த பர்சன மன்னிக்கணும்? நம்மள தான் அவங்க ஹர்ட் பண்ணாங்க. நாம ஏன் இந்த பர்சன மன்னிக்கணும்? அப்படிங்கிற கேள்வி எழும். நாம ஏன் மத்தவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் காரணத்த பார்க்கலாம். 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும்போது, நம்ம மனசு அந்த நாட்டு மக்களுக்காக பரிதாபப்படும். இந்த நாடு எடுத்த முடிவினால எப்படி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா இதே விஷயத்த நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கறதில்ல. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த அனுபவத்த மறக்காம இருக்கிறோம், இந்த மனிதர மன்னிக்காம இருக்கிறோமோ, நம்ம உடம்பு அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒரு முறை எப்பவுமே கோவப்படுற ஒரு மனிதர பார்க்கலாம். அந்த எப்பவுமே கோவப்படுற மனிதர், அவரோட உடம்புல பல நோய்கள சுமக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு அவர் இருதய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய தாக்கம் தான் நமக்குள்ளேயும் ஏற்படணும்னு இல்ல. நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன மறக்க முடியாத கோபம் கூட, அதோட வீரியத்துக்கு ஏற்ப நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது.